வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். இரண்டாம் நாள் போர் வெகு அற்புதங்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தருணத்திலே உக்கிரன் என்று சொல்லக்கூடிய சிவகண தலைவன் அவர் முன்னாடி அந்த பக்கத்திலிருந்து கஜமுகாசுரன் அம்பு போடுகிறான். தாரகனுடைய மகன் அதிசூரன் அம்பு போடுகிறான். அப்போ பசுபதாஸ்திரத்தை எழுதினார். அப்படி எய்யும் போது உக்கிரன் தன் கையில் இருந்த அந்த கதையை தூக்கி போட்டுவிட்டு அப்படியே சிவபெருமானுடைய திருவடியை மனதிலே நினைத்தார். அந்த பசுபதாஸ்திரம் அவரை எதுவுமே செய்யாமல் அப்படியே சென்று சிவபெருமானிடம் சேர்ந்தது. எப்படி இது ஒரு அதிசயம் நடந்தது? ஏன்னா பசுபதாஸ்திரம் புறப்பட்டுச்சுன்னா அது அழிக்காம விடாது. ஆனால் உக்கிரனை ஏன் எதுவும் செய்யலை அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ தெரிகிறது, பசுபதாஸ்திரம் கொடுக்கும்போதே சாமி சொல்வாராம், கையிலே ஆயுதம் இல்லாதவன் மேலே இதை நீ எரிந்தாய் என்றால் அது நேரடியாக என்னிடம் சேர்ந்து விடும் சொல்லி தான் வரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பசுபதாஸ்திரம் புறப்பட்டவனே இந்த உக்கிரன் என்ன பண்ணிட்டார், தன் கையில் இருந்த கதையை தூக்கி போட்டார். இப்போ இவர் கையில் ஆயுதம் எதுவும் இல்லை. அப்போ இவர் சிவபெருமானுடைய திருவடியே அவர் திங்க் பண்ணார். அந்த அஸ்திரம் வந்ததும் தெரியல, அவரை தாண்டி போய் சிவபெருமானிடம் சேர்ந்ததும் அவருக்கு தெரியல. இப்போ இந்த நுட்பம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பசுபதாஸ்திரம் அது சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. அப்போ பசுபதாஸ்திரம் என்று நம்ம வாழ்வியலோடு அதை தொடர்படுத்தி பார்க்கும்போது சிவபெருமானால் ஊட்டப்படுகின்ற வினை அது யாராலையும் தடுக்க முடியாது. அது விட்டாச்சுன்னா அது நம்மளை அழித்தே தீரும். அந்த வினையானது நம்மளை நோக்கி வருகிறதுன்னு வச்சுங்க. சிவபெருமானால் ஊட்டப்படுவது தான் எல்லாமே. எனக்கு பெரிய வாழ்வு வந்தாலும் சரி, எனக்கு பெரிய இழப்பு வந்தாலும் சரி, எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் வந்தாலும் சரி, நான் உயரத்திலே உயர்ந்து கொண்டு சென்றாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அது யாரால் வருகிறது? இறைவனால் ஊட்டப்படுவது. சிவபெருமான் தான் நம்மளுக்கு கொடுக்குறார். என்னுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தருகிறார். அப்போ பசுபதாஸ்திரம் என்பது இது நம்ம வாழ்வியலோடு ஒத்து திங்க் பண்ணும்போது அந்த வினையானது சிவபெருமான் கொடுப்பது, அது நம்மளை நோக்கி வருகிறது என்றால் நம்ம இது மூலமா நம்ம தெரிந்துக்க வேண்டிய விஷயம்னா, அது நம்மளை நோக்கி வருதுன்னா, இந்த இவர் என்ன பண்ணாரு, தன் கையில் இருந்த உக்கிரன் என்ன பண்ணாரு, தன் கையில் இருந்த அந்த ஆயுதத்தை தூக்கி போட்டார். போட்டுட்டு என்னால் அது முடியாது, அதை தூக்கி போட்டார். என் கையில் இருந்த ஆயுதம் இதால் அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இரண்டு கைகளையும் கூப்பி சிவபெருமானுடைய திருவடியை மனதிலே நினைத்து 5 எழுத்தை ஓதினார் அப்படின்ட்டு நம்ம கச்சியப்பர் குறிப்பிட்டார். ஜபித்தார். அவர் சொல்றார், உள்ளுக்குள்ளே பஞ்சாட்சரத்தை சொல்லி சிவபெருமானுடைய திருவடியை வணங்குறார். இதுதான் நுட்பம். நம்மளை நோக்கி ஒரு பிரச்சனை கொண்டு இருக்குதுன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை நம்ம எப்படி போக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்தோம்னு வச்சிங்களேன், அது அடிச்சிடும். ஏன்னா கையில் ஆயுதம் இருக்குது, தான்ற ஆயுதத்தை வச்சு நம்ம அதை முயற்சி செய்வோம். அப்படி செய்யும் போது அந்த வினையானது நம்மளை தாக்கிடும். இப்போ உக்கிரன் என்ன பண்ணார், யுத்தியா அந்த ஆயுதத்தை தூக்கி போட்டு இதை அழிக்கவே முடியாது, இது கூட போராட முடியாது. அப்போ போராடணும்னா ஒரே சக்தி ஒன்று தான் செய்யும். அது என்னன்னா எம்பெருமானுடைய திருவடி. அவர் திருவடியை நினைத்து 5 எழுத்தை உள்ளுக்குள்ளே ஜபம் செய்தார். அப்போ அந்த அஸ்திரம் சிவபெருமானிடமே சேர்ந்தது. இப்போ என்னை நோக்கி வருகின்ற வினையை நான் எப்படி அதை கடந்து செல்லணும்னா, இறைவனுடைய திருவடியை நினைத்து நம்ம அவருடைய நாமத்தை ஜபித்தால் அந்த வரக்கூடிய வினை அப்படியே சிவன் கைக்கு டேக் ஆகிடும். நம்மளை எதுவும் அடிக்காம அது போயிடும் அப்படின்ற உறுதிப்பாடு இந்த கந்தபுராணத்தின் மூலமா, இந்த உக்கிரன் போர் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய இந்த வினையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வல்லபம். இப்போ அதே மாதிரி அந்த பசுபதாஸ்திரம் இவர் கண்ணை மூடினார். அது வந்ததும் தெரியல, அது போனதும் தெரியல. இவர் சிவனுடைய தியானத்திலே அப்படி நின்று விட்டார். பார்த்தான் அதிசூரன். வந்தது கோபம். பசுபதாஸ்திரம் எவ்வளவு தவம் பண்ணி நான் பெற்றிருந்தேன், அதை விடுத்தே உன்னை கொல்ல முடியவில்லையா, இரு வருகிறேன் சொல்லி தேரிலிருந்து குதித்தான். அவர் கையிலிருந்து தூக்கி போட்டிருந்தார் இல்லையா கதை, அதை எடுத்து அவரை ஒரே அடி அடித்தான். அவர் சிவ தியானத்திலே மூழ்கி இருந்தார். அதனால அவன் குதித்து வந்ததும் தெரியல, அவன் அந்த கதையை எடுத்ததும் தெரியல. அடித்த உடனே அவர் பார்க்கிறார், என்னடா இது நம்மளை அடிச்சிட்டானா, என்ன நடந்தது, பசுபதாஸ்திரம் அடிச்சான்னு பார்க்குறாரு. பார்த்தா பசுபதாஸ்திரம் இல்லை. இவங்க கீழே குதித்து அடிக்கிறான்றதை தெளிவு பெற்றார். உடனே என்ன பண்ணார், அவன் கையிலிருந்து தன்னுடைய கதையை உருவினார். உருவி அதே கதையினாலே அதிசூரனை அப்படியே ஒரு அடி அடித்தார். அதிசூரன் அருகாமையிலே மரளியுடைய ஆட்கள் நின்றார்கள்.
அவன் உயிரை பறித்து செல்வதற்குன்னு கச்சியப்பர் குறிப்பிடுகிறார். மரளியுடைய ஆட்கள்னா என்ன, யமதர்மனுடைய சீடர் படர்கள், படர்கள் காத்திருந்தான். இப்போ அதிசூரன் மாலை போறான், அவன் உயிரை எடுத்து போகணும்னு நிற்கிறாங்களாம் ரெடியா. இவர் அடித்த உடனே அவனுடைய உயிரை பிடுங்கி சென்றார்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். மிகப்பெரிய வெற்றி இது. யாரு? சண்டனுக்கு. சாதாரண ஒரு பூதகண தலைவன் வெற்றின்னு அவருக்கு மாலையை போட்டு அவர் தோளில் தூக்கி வச்சுட்டு பூதகங்கள்லாம் தூக்கும் போது முருகர்கிட்ட எல்லாரும் அவரை புகழ்ந்து தள்ளினார்கள். அவர் அப்படி ரிலீவ் பண்ணிட்டாங்க. அப்பா நீ பெரிய வெற்றி அடைஞ்சிட்ட, நீ ஓரம் வாப்பா, அடுத்த ஆள் போட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டன் அவருடைய தனித்த சிறப்பை கச்சியப்பர் பதிவு பண்றார். அதுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த பூதகணங்கள் மேல அப்படியே பூதகணங்கள் பொதுவா சொல்லின்னு வந்துடுவார். ஒரு ஆளை ஜூம் பண்ணி போறாருன்னா அது இந்த சண்டனுக்கு தான். ஏன்னா அவனுடைய தனித்த சிறப்பை குறிப்பிடுகிறார். அவ்வளோ மேன்மையா போர் செய்திருந்தார். அப்படி அவரை அதிசூரன் மாண்ட பின்னாடி அவனுடைய உடலை தூக்கின்னு போறாங்க. அதை கண்டான் இவருடைய தாரகனுடைய மகன். அதிசூரன் மாண்ட செய்தியை அறிந்த தாரகனுடைய மகன் அப்படியே ஓடி வருகிறான். என்னுடைய பெரியப்பா பையனையா கொன்றாயர்கள், இப்போது பாருங்கள், என்னுடைய அம்புக்கு பதில் சொல்லுங்கள் என்று கடும் சினத்தோடு மறுபடியும் அவன் இறங்கி பெரிய போர் செய்கிறான். அப்போ அந்த இடத்துல அவர் கிளம்பிட்டார். யார்? சண்டன் சென்றார். அந்த இடத்துக்கு கடகன் என்று சொல்லக்கூடிய பூதகண தலைவன் வருகிறார். அவருடன் கடுமையான போர். அப்போ சங்கன் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஆள் வரார். அவரையும் அடித்து வீசுகிறான் அசுரேந்திரன். அப்படியே தொடர்ந்து அசுரேந்திரன் கடுமையான யுத்தம் புரிகிறான். ஒவ்வொரு ஆளையும் அடித்து விரட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது அசுரேந்திரன் போர் செய்யும் போது சண்டன் என்பவர் அவரை கடுமையான யுத்தம் நடக்கிறது. சிங்கன் என்று சொல்லக்கூடியவனுடன் கடுமையான யுத்தம் நடக்கிறது. அப்போ உடனே அந்த அசுரேந்திரனையும் வீரபாகுத்தேவர் அடித்து வீழ்த்துகிறார். அசுரேந்திரனும் மாண்டான். தாரகனுடைய மகன் அசுரேந்திரன் வீரபாகுத்தேவரால் வீழ்த்தப்பட்டான். இந்த செய்தியை அறிந்தவனே போர்க்களமே நடுநடுங்கி போச்சு. ஏன்னா மிகப்பெரிய படை வீரர்கள். இந்த தாரகனுடைய மகனும் இந்த சிங்கமுகாசுரனுடைய மகனும் 2 பேரும் மாண்டார்கள் 2ஆம் நாள் போரில். இந்த பக்கம் அப்படியே அசுரர்கள்லாம் தென்னச்சி போறாங்க. ஏன்னா அவர்களை வழி நடத்த ஆள் இல்லை. சூரபத்மன் பின்னாடி வருகிறார். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் போர் அப்படியே பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரையும் அடிச்சாச்சு. இங்கே பூதகணங்கள்லாம் ரொம்ப குஜாலமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே வருகிறார்கள். சூரபத்மன் அப்படியே இந்த செய்தியை அறிகிறான். தன்னுடைய தம்பி மகன்கள் 2 மாண்டார்கள் என்ற செய்தியை அறிந்து பெரும் துயரத்தில் தன்னுடைய ரதத்தை அடித்து அப்படி முறுக்கி கொண்டு முன்னாடி நிறுத்த சொல்றான். அப்படி வந்தார்கள். தூரத்திலிருந்து ஒரு தேர் புறப்பட்டு வருகிறது. எதிரில் அப்படி கிராஸ் பண்ணி அப்படி நிற்கிறார். பார்த்தா வீரபாகுதேவர். சூரன் சொல்கிறான், ஓ பழைய நண்பரா வீரபாகு அப்படின்னு சொல்றார். வா வா, நீ இப்பொழுது தூதுவன் என்று சொல், உன்னை இப்பொழுதே விட்டு விடுகிறேன். மாற்றாக நான் உன்னிடம் போருக்கு வந்திருக்கிறாய் என்றால் இன்றுதான் உனக்கு கடைசி நாள் என்பதை குறித்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆணவத்துடைய உச்சியிலிருந்து சிரிக்கிறான். அப்போ சொல்கிறார் வீரபாகுத்தேவர், தூதும் ஆகுவன் அமைச்சனும் ஆகுவன் துன்னவர் மீது செஞ்சொற்போர் புரிந்துவன் உம்பென போர் புகுவேன் எம்பேலவன் போதும் பணியாதும் செய்குவேன் உலகில் ஏதும் புரிய வல்லவன் நான். அவன் கேட்கறான் இல்லையா, டேய் தூதுவனா வந்தவன்டா நீ வந்திருக்கியா, இப்போ தூதுவா வந்த ஆள் நானு அப்படின்னு சொல்லி உன்னை நான் விட்டுடுறேன். மாற்றாக என்னுடன் போருக்கு வந்திருக்கிறாய், என்னால் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சூரன் சொன்னார் இல்லையா. அதற்கு பதில் நம்ம வீரபாகுத்தேவர் குறிப்பிடுகிறார், தூதும் ஆகுவன், நான் தூதுவனாகவும் வருவேன், அமைச்சனும் ஆகுவன், நான் முருகனுடைய அமைச்சராகவும் இருப்பேன், துன்னவர் மீது செஞ்சொற்போரும் புரிபவன், பகைவர்கள் மேலே போர் புரிவன், வெம்போர் புரிகுவன், பெரிய பெரிய போர்களையும் சந்திப்பேன், எம்பேலவன் போதும் பணி யாதும் செய்குவன். என் முருகன் ஒரு வார்த்தை சொன்னான்னா அது எதை செய்யலாம் இருந்தாலும் நான் செய்வேன். ஏன்னா உலகில் ஏதும் புரிய வல்லவன் நான், இந்த உலகத்துல என்னால எதையும் செய்ய முடியும், ஏன்னா எனக்கு முருகருடைய துணை இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிடுகிறார். சூரபத்மன் சொல்றான்,
இந்த அதிகமாக சித்தாந்தத்திலே ஊறியவர்கள் புத்திக்கு எட்டாதபடி பல பேச்சுக்களை பேசுவார்கள், ஆனால் செயலிலே ஒன்றும் இருக்காது. ஏன்னா நீ பேசக்கூடியவன், உன் செயலில் ஒன்றும் இருக்காது. என்கிட்ட செயல் இருக்குது, பேச்சு இல்லை, வரையா போருக்கு அப்படின்றான். தூதும் ஆகுவன் அமைச்சரும் ஆகுவன் முருகன் இட்ட பண்ணி எதுவாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு இவர் சொன்னார்லேயே, அதுக்கு அவன் கிண்டல் அடிக்கிறான். நீ அதிகமாக பேசுகிறாய், பேசும் உன் வாயை கிழிப்பேன் அப்படின்றான் சூரன். என் அம்புகளுக்கு பதில் சொல் பார்ப்போம் எடுத்து அவர் பார்க்கறதுக்கு டக டக டகன்னு விட்டான். வீரபாகு தேவரும் அதற்கு இணையாக அடிக்கிறார். இவருக்கும் அவருக்கும் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. வீரபாகு தேவருடைய அப்படி ஏறி ஒரு அடி அடிக்கிறார், தேர் உடஞ்சி அப்படி ஓரமாக விழுது. அவன் அடுத்த தேருக்கு தாவறான், கிரீடத்துக்கு எய்ம் பண்ணி அடிக்கிறார். சூரபத்மனுடைய கிரீடம் எகிரி அப்படி விழுகிறது. அம்பு விட்டு அவன் கையில் இருந்த வில்லை உடைக்கிறார். சூரனுக்கு வந்தது கோபம், எடுத்தான் ஒரு பெரிய அஸ்திரம் எடுத்து வீரபாகு தேவர் மேலே, அதாவது நினைக்கிறான், என்ன இது போர் கடுமையாக போயின்னு இருக்குது, இவங்கிட்ட போய் அதிக நேரம் இது மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வீரபாகு தேவரை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்திரத்தை எடுத்து விட்டான். வீரபாகு தேவர் மேலே அடித்து வீரபாகு தேவர் மூர்ச்சையாகி மயக்கத்தோடு அப்படியே கீழே விழுந்தார். சூரபத்மன் வீரபாகு தேவரை வீழ்த்தினான். வீரபாகு தேவர் மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்தார். இதை கண்ட 8 வீரர்களும் ஓடி வந்து சூரனிடம் போர் செய்தார்கள். அதாவது சூரன் கிட்ட போயிட்டு நவ வீரர்களுடைய தம்பிகள், வீரபாகு தேவருடைய தம்பிகள் 8 வீரர்களும் போய் சூரன் கிட்ட, எங்க அண்ணனையாடா கொன்ன, மயக்கத்தில் அடிச்ச, இதோ இரு பாரு அப்படின்னு சொல்லி எங்களுடைய வீரத்தை பாருன்னு 8 பேரும் நின்று அட்டன் டைம்ல சூரனை சூழ்ந்து போர் செய்தார்கள். உடனே சூரபத்மன் என்ன பண்ணா, உங்ககிட்டலாம் பேச்சுக்கே டைம் இல்லை, இருறா அப்படின்னு சொல்லிட்டு 1000 அம்புகளை ஒரே நேரத்தில் தொடுத்தான். அத்தனையும் வந்து அடித்தது. 8 வீரர்களும் சாய்ந்தார்கள், கீழே விழுந்துட்டாங்க மயக்க அடிச்சு. மறுபடியும் லட்சக்கணக்கான அம்புகளை ஒரே நேரத்தில் விட்டான். 1,00,000 வீரர்களும் சாய்ந்தார்கள், பூதங்களும் சாய்ந்தது, பூதகண தலைவர்களும் சாய்ந்தார்கள். அத்தனை பேரையும் முடிச்சுட்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டு அப்படியே நின்னா சூரபத்மன். அப்படியே சுத்தி பார்க்கறான், இனி போர் செய்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைத்து நிற்கும் போது முருகர் ஒரு தூரத்திலிருந்து ஒரு தேர் வருகிறது. அப்போ சூரன் பார்க்கிறான், எத்தனை பேரும் முடிந்த பின்பு ஒரு தேர் வருகிறது என்றால் அது யாராக இருக்க முடியும், அந்த சிறு பிள்ளையாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே வாயு தேர் எடுத்துன்னு வந்து எதிரில் நிறுத்தினார். சூரன் பார்க்கிறான் அந்த தேரை. இப்போதான் முருகன் முதல் சூரபத்மன் பார்க்குறான் எங்கன்னு. தேரில் சின்ன பாலமுருகர் அதனை வராரு. இப்போ யங்ஸ்டராக கூட இல்லை, சூரன் கூட போருக்கு வரும்போதெல்லாம் பாலமுருகர் தான், இவ்வளோதான். 6 முகத்தோடு அந்த குழந்தை வந்துடுது. இவன் தேடுறான், எங்க தேர் மட்டும் வந்து நிற்குது, ஆளை காணான்னு பார்த்தா உள்ள முருகன் இருக்கார். லைஃப்ல ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. இதுவரையில் முருகன்னு கேள்வி, எப்படி இருப்பாருன்னு தெரியாது. சூரபத்மன் அவரை முதல்ல அவர் அப்படி பார்க்குறான். பார்க்கும்போது தெரியுதான், முண்டகம் மலர்ந்ததென்ன மூவிரு முகமும் கண்ணும் குண்டல நிறையும் செம்பொன் மௌலியும். முண்டகம் மலர்ந்ததென்ன மூவிரு முகமும் கண்ணும். முண்டகம்னா தாமரை, முண்டகம் மலர்ந்ததென்ன தாமரை பூ எப்படி மலரும், இந்த செந்தாமரை அப்படி மலர்ந்த மாதிரி இருந்துதான் அந்த 6 முகங்களும். முண்டகம் மலர்ந்ததென்ன மூவிரு முகமும் கண்ணும் மிளிர்கின்ற கண்கள். அப்படி குண்டல நிறையும் செம்பொன் மௌலியும், காதுல குண்டலங்களை பார்க்கறானா, குண்டல நிறையும் காதுல அப்படியே குண்டலங்கள் இருந்தா. செம்பொன் மௌலியும் கிரீடம். கோல மார்பும், அவருடைய ஒவ்வொரு அங்கங்களாக அப்படியே பார்க்கிறான். கோல மார்பும் என் தரு கரமும் இலங்குகின்ற 7 படையும். 12 கையிலையும் 12 விதமான படைகள் வச்சிருக்கிறாராம். முருகன் குழந்தை சின்ன பையன், ஆனா பார்த்தா கையில பார்த்தா அந்த படைகள் பார்த்தா அதுவே பயங்கரமான ஒரு வீரத்துக்கு அழகு அப்படின்னு நினைக்கிறான். கையில் இருக்கிற 7 படையும் தண்டையும் சிலம்பும் மார்க்கும்
சரணமும் தெரிய கண்டான். எப்படி எழுதுறாரு பாருங்க. முண்டகம் மலர்ந்ததென்ன மூவிரு முகமும், தாமரை மாதிரி இருந்தது அந்த முகம், அதுல குண்டலங்கள் இருந்தது, அவர் கண்ணு தெரிஞ்சது, அவருடைய கிரீடம் தெரிஞ்சது, அவருடைய மார்பு தெரிஞ்சது, அவர் 12 கை தெரியுது, 12 கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தெரியுது. மேல என்ன சொல்றாரு பாரு, சிலம்பு ஆர்க்கும் சரணமும் தெரிய கண்டான் அப்படின்னு முடிக்கிறார். இதுல திருவடின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கால்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பாதம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் சரணம்னு குறிப்பிடுகிறார் கச்சியப்பர்னா, அது சரணடையக்கூடிய இடம். இறைவனுடைய பாதம் என்பது சரணடையக்கூடிய இடம். அதை தெரிந்ததுன்னு சொன்னால் அது வேறு. கச்சியப்பர் எப்படி வார்த்தைப்படுகிறார், சரணமும் தெரிய கண்டான்னார். அற்புதமான ஒரு இடம் இது. எப்படி முருகர் கூட தான் இத்தனை பேர் இருந்தாங்க, முருகர்னு தெரியும், இருக்கிறது முருகர்னு தெரியும். சிலருக்கு முகம் தெரியலாம், சிலருக்கு கை தெரியலாம், சிலருக்கு உடல் தெரியலாம், சிலருக்கு பாதம் தெரியலாம். முழுமையா சாமியை கண்டவர் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் காட்டினால்தான் தெரியும். அதனாலதான் தெரிய கண்டான்னு போடுறாரு. கண்டான்னா அது இருக்கக்கூடிய பொருள், அதை பார்த்தான்னு அர்த்தம். ஆனா தெரிய கண்டான்னா காட்டினால்தான் அது தெரியும். அவரவர்கள் தபத்துக்கு ஏற்ற மாதிரி தெரியும். நம்மளே கோவிலுக்கு போகிறோம், கோவில் இருக்கிற மூர்த்தத்தை பார்த்தா ஒரு நாள் முகம் தெரியலாம், ஒரு நாள் அவருடைய அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் கை தெரியலாம், பாதம் தெரியலாம். நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பனை இருக்குதோ அவ்வளோ கிடைக்கும் இல்லையா? அதை மாதிரி அவர் காட்டினால்தான் அது தெரியும். அப்போ இவர் சரணமும் தெரிய கண்டான்னா முருகர் பார்க்கும்படி காமிக்கிறார், அவனுக்கு காமிக்கிறாரு. அதுதான் அவனுக்கு தெரிய கண்டாருன்னா அது பார்த்துடலான்னு இல்லை, அது பார்க்க முடியாதது, அதை காட்டினாதான் தெரியும். அவர் காமிச்சிருக்கிறார், அதனால அவன் பார்த்தான்றதை குறிப்பிடுகிறார். கச்சியப்பர் வார்த்தையில அது ஒன்று வைரம் போன்றது. அது எப்படி பாரு, இறைவன் காட்டுறாருன்றதே பெருங்கருணையை குறிப்பிடுகிறது. வள்ளலாறு திருவருட்பால சொல்லுவாரு, சாமி உன் திருவடியை காட்டாத இருக்கிறிய, ஏன் காட்டாத இருக்கிறன்னா, என் கண் இந்த பாவி கண்ணு பட்டுடுமோன்னு காட்டலையா, கனவுலேனும் காட்டென்றால் காட்ட மாட்டேன்றையே, ஏன் இந்த பாவியுடைய கண் படுமென்றோ அப்படின்னு கேட்கிறார் வள்ளல் பெருமான். இறைவனை எப்படி உணர்றாங்க பாருங்க. என்ன சொல்றாரு, சாமி கண்ணை என் கனவுல காமிச்சா கூட என் கண்ணு பட்டுருமோன்னு நீ காட்டாதுக்கிறியா, ஏன்னா நான் பாவி இல்லையா அப்படின்னு கேட்கிறாருன்னா, அப்படி அவர் கனவிலும் காட்ட முடியாத அந்த திருவடியை, கதறி கதறி கேட்டாலும் காட்டாத அந்த திருவடியை சூரனுக்கு காட்டு வித்து காட்டுகிறார் என்றால் அதுதான் அவருடைய கருணை. சூரனுக்கு காட்டுறார், அவன் கண்ணில் படும்படி காட்டுகிறார், அதை குறிப்பிடுகிறார். அதுதான் சரணமும் தெரிய கண்டான் அப்படின்னு குறிப்பிடுறார். அவர் திருவடியை அவன் அவர் காட்ட அவன் கண்டான். இப்போ சூரன் முருகனை பார்க்குறான். அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டான். போர், இங்கே நம்ம யுத்த காலத்தில் இருக்கிறோம், போருக்கு வந்திருக்கிறோம், இது மாதிரி நம்மளால் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி சூறேன், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அப்படியே ஆஃப் ஆகிடுது மைண்டு. எவ்வளோ பெரிய கொடி இறக்கணும் இருந்தாலும் அவன் முன்னாடி நின்னா வேணும், பிளாங்க் எம்டி, அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே நின்ட்டான். முருகரை பார்த்து அவர் அழக அந்த முகமும் அந்த கண்ணும் அந்த காதும் ஒவ்வொரு அங்கமா தரிசனம் பண்றான் பாருங்க. அதுக்கு சொல்றாரு அவரு, எஞ்சினில் இப்போ இதுவரையிலும் சூரனை நம்ம அரக்கனா பார்த்தோம், கச்சியப்பர் அரக்கனா எழுதி வந்தார். அவர் அந்த முருகனை பார்த்த தருணத்திலேருந்து அவனை நல்லவனாக்கிட்டார். இவர் டக்குன்னு அவனுக்கு பாட்டு எழுதிட்டார் டக்குன்னு. எஞ்சினில் அவுணர் செம்மல், சூரனை அரக்கன்னாரு, நல்லவனார், இப்போ செம்மல் ஆக்கிட்டார் பாருங்க. அவுணர்னா அரக்கனுடைய செம்மல். ஏன்னா அவன் சாமியை பார்த்துட்டான், அவன் இறைவனை கண்டதுனாலே இப்போ எஞ்சோனில் அவுண செம்மல் இஞ்ஞனம் அமரது ஆற்றி துஞ்சில் என் தொலைவுற்றால் என் என்ன கேட்டார் பாருங்க. இப்போ அவுண செம்மல் ஆகிய இந்த அரக்கன் சூரபத்மன் முருகனை பார்த்தாச்சு, இனிமேல் உனக்கு போர்ல ஜெயிச்சா என்னடா, நீ தோத்தா என்ன, என்ன ஆனா என்ன, ஏன்னா நீ தான் முருகனையே பார்த்துட்டியே அப்படின்றார். இதுக்கு மேல நீ போர் பண்ணின, நீ ஜெயித்து என்ன பேரு, நீ முருகனை பார்த்ததே பெரிய விஷயமே அப்படின்றத குறிப்பிட. எஞ்சனில் அவுண செம்மல் இஞ்ஞனம் அமரது ஆற்றி, இதுக்கப்புறம் போர் நீ செய்து வெஞ்சில் என் ஜெயிச்சா என்ன, தொலைவுற்றால் என், அவன் வெண்தால் என், தோற்றால் என்,
தூய வாலறிவு மிக்கோர் நெஞ்சில் அளக்க ஒண்ணா பெருஞ்சுடர். என்ன சொல்றாரு? ரொம்ப அறிவு சார்ந்து தவத்திலே உள்ளம் தூய்மையாகி தவத்துல கூட காட்ட முடியாத பார்க்காத அந்த தூயவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த திருவடியை நீ பார்த்துட்டல்லடா, இனிமேல் நீ போர்ல ஜெயித்தால் என்ன தோத்தால் என்னன்றார். தூய வாலறிவு மிக்கோர் நெஞ்சில் அளக்க ஒண்ணா பெரும் சுடர் கண்டு தீவினை எல்லாம் நீக்கி உய்ந்தான் அன்றோ. இதை பார்த்துட்டாலே, அந்த திருவடியை பார்த்தாலே அவன் மொத்த பாவமும் எரிஞ்சு போச்சே, அந்த நொடியே போச்சேன்றார். அறுமுகத்தண்ணல் நேரெதிர் வந்து காட்சி கொடுத்தார் என்றால் இவன் அந்த ஆறுமுகத்தண்ணல் நேரெதிரில் வந்து காட்சி கொடுக்குறாருன்னா இவன் எவ்வளோ தவம் பண்ணிடணும்டா. நல்லது பண்ணி தவம் பண்ணி இறைவனை எவ்வளோ பூஜை பண்ணுறோம், எவ்வளோ அர்ச்சனை பண்ணுறோம், எவ்வளோ வழிபாடு பண்ணுறோம், எவ்வளோ விரதம் இருக்கிறோம். சாமி காட்சி கொடுத்தாரா? நம்மளுக்கு கொடுக்குறாரா? விரதம் சஷ்டி விரதம் கொடுத்தாரா? சூரபத்மன் வந்து அவன் பார்த்துருக்கிறான்னா அதுக்கு இணையான தவம் என்ன வேணும்? அவர் முருகனை பார்த்துட்டானே, இதுக்கு மேலே என்ன வேணும்ன்றார். அவன் தவத்திற்கு மட்டுமன்றி அறத்திற்கும் முதல்வனன்றோ. அவன் தவம் மட்டும் இல்லை, அவன் அறத்திற்கும் முதல்வனா இருந்தாதான் அவனுக்கு அந்த காட்சி கிடைச்சிருக்கும். அப்போ சூரன் வந்து இங்க பெருமையா சொல்றாரு கச்சியப்பர். அந்த அளவுக்கு முருகனுடைய அந்த காட்சி வந்து அவன் கண்ட மாத்திரத்திலே மொத்தம் அவன் தெளிந்தான். மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில சிந்திப்போம்.